நம்மளாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நாம் வாசிக்கலாம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து பேசும்போது கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நான் பார்க்க முடியும்னா, ஜெபம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு முதுகெலும்பாக காணப்படுகிறது. ஜெபம் என்பது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதுகு எலும்பாக காணப்படுகிறது. இன்னைக்கு நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தான் நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த நாட்களில் ஜெபத்தை குறித்து பலவிதமான காரியங்கள், நம்மளுடைய ஜெபமே பல விதத்தில் இருக்கு. நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் நாம் எப்படி ஒழுங்காக தான் ஜெபிக்கிறோமா, எதற்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லி இந்த நாளில் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுகிறோம், ஆராய்ந்து நாம் பார்க்க வேண்டும். நாம் செய்கிறது சரியான முறையில் நாம் ஜெபிக்கிறோமா என்று சொல்லி நம்மளை கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் தேவன் ஒரு அசூரன்ஸ் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவன் என்ன பண்ணுகிறார்? நல்லா சூடா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் அவங்க எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தை குறித்து தேவன் ஒரு அசூரன்ஸ் கொடுக்கிறவராக, அவருடைய சித்தத்தின்படி அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்ப நாம் ஜெபினா, நீங்க பழைய ஏற்பாட்டுல ஜெபிக்கக்கூடிய மெத்தட் அப்படிலாம் ஒண்ணு அங்க தீர்க்கதரிசிகள் கற்றுக் கொடுத்தாலும் நம்ம பார்க்க முடியாது. ஆனா புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தோடனே எப்படி ஜெபிக்க வேண்டும், சீஷர்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக்கொடு என்று சொல்லும் போது ஆண்டவர் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதையெல்லாம் முன்பதாக வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தேவன் கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப நம்மளுடைய ஜெப ஜீவிதமும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஜெப ஜீவிதம் போல இருந்ததுன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நாம் ஏறெடுக்கக்கூடிய விண்ணப்பத்திற்கு எல்லாம் தேவன் செவி சாய்க்கிறவராக, தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய அநேக ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறார். நம்மளுடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை. அநேகருடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய ஜெபத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நம்மளுடைய ஜெப ஜீவிதத்தை கொஞ்சம் மாற்றி தேவனுக்கு பிரியமாக, ஏன்னா இந்த மெசேஜ் நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட் மெசேஜ் நான் உபவாச ஜெபத்துல கொடுத்தேன். சொல்ல வேண்டிய பாயிண்ட்லாம் அங்கே சொல்லிட்டேன். அதை நான் எப்பறம் 1 மணி நேரம் ஓட்டுறது அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொன்னாரு, அநேக பிள்ளைகள் என்னுடைய சித்தத்தின்படி அவங்களுடைய வாழ்க்கையில காரியத்தை செய்வதற்கு என்ன அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அநேக பிள்ளைங்க என்ன பண்றாங்க, அவருடைய சித்தத்தின்படி பிள்ளைகளோட வாழ்க்கையில காரியத்தை செய்வதற்கு அவரை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் இந்த மெசேஜ் நமக்கு அவசியமாக காணப்படுகிறது. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார், அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு நாம் ஒவ்வொரு காரியத்தையும் தேவனை அனுமதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா, இல்ல தேவனை நம்ம ஒரு கட்டாயத்துக்குள்ள கொண்டு நிறுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா என்று சொல்லி கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பாருங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய விருப்பத்தின்படி, என்னுடைய சித்தத்தின்படி பிள்ளைகள் நான் அவங்க வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு என்னை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய விருப்பத்தை என்னால நிறைவேற்ற முடியல என்கிறதா ஒரு ஆதங்கத்தோடு தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த வார்த்தையில கொடுக்கிறவராக இருந்தார். ஆனாலும் ஆண்டவர் சொல்ல, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 14:13, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நீங்க நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ குமாரன் மூலமாக பிதா மகிமைப்படும்படி நான் அதை செய்வேன். அடுத்த வசனம் சொல்ல, நீங்க நாமத்தில் எதை கேட்டாலும்
அதை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி. ஆனாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக தான் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறார், நாம் ஏறெடுக்கக்கூடிய ஜெபத்திற்கெல்லாம் பதில் தருகிறவராக இருக்கிறார். நாம் ஏறெடுக்கக்கூடிய ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சு கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்ப நம்மளுடைய ஜெபம் கரெக்டாக இருக்க வேண்டும், நம்மளுடைய ஜெப ஜீவிதம் கரெக்டாக இருக்க வேண்டும், நாம் தேவனை அப்ரோச் பண்ணக்கூடிய விதங்கள் கரெக்டாக இருக்க வேண்டும். அது இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஜெபத்திற்கு எல்லாம், ஏன்னா நீங்க பவுல் பாருங்க, அவனுடைய ஜெபம் கரெக்டா தேவனை அப்ரோச் பண்ண, அதுவே மூன்றாவது தடவை தான் அவனுக்கு பதில் வருகிறதா இருந்துச்சு. மூன்றாவது தடவை அவன் பலவீனத்தை குறித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது அவன் விடுதலைக்காக ஜெபிக்கிறவனாக இருந்தார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனுக்கு விடுதலை கொடுக்கல, ஆண்டவருடைய வல்லமையை கிருபையை தான் அவனுக்கு கொடுக்கிறவராக இருந்தார். அப்ப அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கும்படியாக அவர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய விரும்பக்கூடிய காரியத்தை நாம் அனுமதிக்கும்படியாக தான் தேவன் விரும்பும். அதனால தான் பவுல் மூன்றாவது தடவை ஏறெடுக்கும் போதுதான், அந்த முதல் தடவை ஜெபிக்கிறான், ரெண்டாவது தடவை ஜெபிக்கிறான், பதில் வல்லங்கும் போது மூன்றாவது தடவை தன்னை விட்டு கொடுத்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே நீங்க எப்படி எனக்கு பதில் கொடுக்க விரும்புகிறோம் அதன்படி நீங்க செய்யுங்கன்னு சொல்லும் போதுதான் ஏன் கிருபை உனக்கு போதுன்ட்டு ஆண்டவர் போயிட்டார். வியாதியை மாற்றி போல தன்னுடைய கிருபை அவனுக்குள்ள வைத்து, அந்த பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனத்தின் மத்தியிலும் பலனாய் இருக்கும்படியாக தேவ சித்தத்தை செய்து முடிக்கும்படியாக தேவ கிருபை என்ன பண்ணார், அவனுடைய வாழ்க்கையில கொடுத்தார். அநேகருடைய வாழ்க்கையில தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை தான் தேவன் செய்ய விரும்புகிறவராக இருக்கிறார். நம்ம தேவனை கட்டாயப்படுத்தி நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனால் தேவன் செய்ய விரும்பக்கூடிய காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிக்க முடியாக நம்மளுடைய ஜெபத்துல ஒரு மாற்றம் இந்த நாட்களை காணப்பட வேண்டும். நம்மளுடைய தேவைகள் எல்லாம் தேவன்கிட்ட சொல்லணும். ஆனால் ஆண்டவரே இது என்னுடைய தேவை, உம்முடைய சித்தத்தின்படி என்னுடைய ஜெபத்திற்கு நீ பதில் தாரும் என்று சொல்லி அவருடைய சித்தத்திற்கு நாம் விட்டு கொடுத்து நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதான் இங்க சொல்லும் போது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டறிகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறான். அப்பொழுது நாம் கேட்கிற விதத்திலும் தட்டுகிற விதத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்கிற விதங்களை இந்த நாட்களில் நம்ம கொஞ்சம் நம்மை சரிப்படுத்திக் கொண்டோம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிகுந்த பிரயோஜனமா இருக்கு, நம்முடைய ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு அது மிகுந்த ஒரு பிரயோஜனமாக இருக்கு. அதனால ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் தேவன் ஒரு அசூரன்ஸ் கொடுத்து அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில அந்த அசூரன்ஸ் இருக்கா? நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன நடந்தாலும் எதை பத்தி என்ன பண்ண மாட்டாங்க, கவலைப்படவே மாட்டாங்க. ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் பார்த்து கொள்வார், அவர் நடத்துவார், அவருடைய கரத்துக்கு மீறி எதுவும் என் வாழ்க்கையில நடக்காது, என்ன நடந்தாலும் சரி அவருடைய சித்தத்தின்படியே நடக்கும் என்று சொல்லி அங்கே அவர்கள் என்ன பண்ணுவார்கள், ஒரு விசுவாசத்தோட இருப்பார்கள். அதுதான் நல்ல விசுவாசம் உள்ள ஒரு ஜெபமாக காணப்படும். இங்கே இந்த லூக்கா 11ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம், வாசிக்கலாம். இந்த லூக்கா 11ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமா என் இடத்துல வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறது என் இடத்துல ஒன்றும் இல்லை, 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதித்திரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருந்தது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்துல வருந்தி கேட்டுக்கொண்டது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் தன் சிநேகிதனாய் இருந்தது நிமித்தம் அவனுக்கு கொடுக்காமல் போனால் கூட தன்னிடத்தில் வருந்தி கேட்டுக்கொண்டது நிமித்தம் அவனுக்கு என்ன பண்ணா, அவனுக்கு தேவையானவைகளை எல்லாம் கொடுப்பான் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இங்க ஆண்டவர் அந்த ஒரு உதாரணத்தை சொல்லுவதை நான் பார்க்க முடிகிறது. அவன் வருந்தி கேட்டுக்கொண்டது நிமித்தம் அவன் எழுந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நம்ம தேவ சமூகத்துல வருந்தி நாம் கேட்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதே
நேரத்துல தேவ சமூகத்துல ஆண்டவரை கட்டாயப்படுத்தி நாம் கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சு. வருந்தி கேட்கணும், ஆண்டவரை கட்டாயப்படுத்தக்கூடாது. இதுதான் எனக்கு வேணும், இப்படிதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நாம் கட்டாயப்படுத்தக்கூடாது. ஆனால் வருந்தி கேட்கணும். ஆண்டவரை போய் தொந்தரவு செய்ய விதமாக ஒவ்வொரு நாளும் அந்த காரியத்துக்காக நாம் செபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணுகிறோம் என்றால், நம்மளே ஒரு ஆசீர்வாதத்தை டிசைன் பண்ணி, ஆண்டவரை இதன்படி நீங்க என்ன ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் நாம் செபிக்கிற பிள்ளைகள். இது கட்டாயப்படுத்தி செபிக்கிற ஜெபம். நம்மளே என்ன பண்ணுகிறோம், ஒரு ஆசீர்வாதத்தை டிசைன் பண்ணி இப்படிதான் இருக்கணும், இப்படியாப்பட்ட காரியமா இருக்கணும், இந்த நேரத்துல வேண்டும் என்று சொல்லி நம்மளே ஒரு காரியத்தை டிசைன் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை போய் நாம் கட்டாயப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவரை இப்படிதான் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு நாளும் ஆண்டவரை நம்பக்கூடாது, கட்டாயப்படுத்தவே கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல வருந்தி நாம் கேட்க வேண்டும். நாம் தேவ சமூகத்துல போய் நிற்கும் போது, ஆண்டவரே இந்த காரியத்துல எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி, இந்த காரியத்துல எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வருந்தி, அதாவது நம்மளை வருத்தி கொண்டு உபவாசம் இருந்தோ அடிக்கடி தேவ சமூகத்துல போய் நாம் கேட்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பான். ஆனா நம்மளே எல்லாத்தையும் ஒரு டிசைன் பண்ணி இப்படிதான் எனக்கு ஆசீர்வாதம் வேணும் என்று சொல்லி, இதை தான் நீங்க ஆசீர்வதிக்கணும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த ஆசீர்வாதம் இப்படிதான் வரணும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்துல போய் அநேக பிள்ளைகள் ஆண்டவரை கட்டாயப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சித்தத்தின்படி என்னுடைய பிரியத்தின்படி நான் அவர்களை ஆசீர்வதிக்க அவங்க இடம் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன வேணுமோ, அவங்களுக்கு என்ன பிரியமோ, அவங்களுக்கு எது சித்தமோ அதுதான் நான் செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னை கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு ஆண்டவர் சொன்னார். நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்கு தான் ஜெபமே கிடையாது. இருந்தா தானே நம்ம கட்டாயப்படுத்துறது, வருந்துறது, ஆண்டவரை படுத்தி எடுக்கிறது. ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளுடைய தேவைகளை தேவ சமூகத்துல சொல்ல, உங்களுக்கு என்ன தேவையோ ஆண்டவரே இது என்னுடைய தேவையா இருக்கு, உம்முடைய சித்தத்தின்படி இந்த காரியத்தை என் வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதத்தை தாங்கன்னு சொல்லி நம்ம தேவைகளை சொல்லிட்டு, உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய பிரியத்தின்படி நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது அவர் தன்னுடைய குணாதிசயத்தின்படி தன்னுடைய சித்தத்தின்படி தன்னுடைய பிரியத்தின்படி அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஆண்டவரை கட்டாயப்படுத்தும் போது சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் என்றால், ஆண்டவருடைய வல்லமை நம்மளே குறைச்சி எடை போடுகிற பிள்ளைகளா. அதனாலதான் எனக்கு இது போதும், நம்மளே என்ன பண்ணுவோம், சிலப்போ இது போதுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்து நாம் ஜெபிப்போம். ஆனால் ஆண்டவர் அதை காட்டிலும் அதிகமாக நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக தான் தேவன் விருப்பம் உள்ளவராக. அவரால் ஏதாவது முடியாதுன்னு இருக்காங்க? தேவனால எல்லாம் கூடும், அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் தேவன் சில நேரங்கள் நம்ம எதிர்பார்ப்பது போல தேவன் செய்ய ஆசீர்வதிப்பதில்லை என்றால், அது நமக்கு பிரயோஜனமா இருக்கவே இருக்காது. நம்ம எதிர்பார்த்தபடி தேவன் நம்மளோட வாழ்க்கையில ஆசீர்வதிச்சா அந்த ஆசீர்வாதமே சிலப்ப நம்மளோட வாழ்க்கையில பின் நாட்கள் அது என்ன பண்ணும், நமக்கு உபத்திரவமாய் மாறி போய்விடும். அதனால்தான் சில நேரங்கள் ஆண்டவர் நம்மளுடைய எதிர்பார்ப்பின்படி தேவன் செய்கிறது இல்ல, நமக்கு எது பிரயோஜனமா இருக்குமோ, நம்மளுடைய எதிர்காலத்துக்கு எது பிரயோஜனமா இருக்குமோ, நம்மளுடைய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் எது பிரயோஜனமா இருக்குமோ அதை மாத்திரம்தான் தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். திடீர்னு ஆண்டவர் உங்க கையில கொண்டது ஒரு 2 கோடியை கொடுத்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? கவுண்டிங் பண்ணி ஆலயத்தை வரதை விட்டுருவீங்க. அதை எங்க பாதுகாக்கிறது, எதுல இன்வெஸ்ட் பண்றது, எங்க கொண்டு போறது, எந்த டெபாசிட்ல போறது, எங்க இடம் வாங்குறது, எங்க வீட்டை கட்டுறதுன்னு சொல்லி அதுலயே நம்ம என்ன பண்ணிடுவோம், பிஸி ஆயிடுவோம். தேவனை தேடக்கூடிய காரியத்தை எல்லாம் என்ன பண்றோம், மறந்துடும். அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறாரு. ஒரே கொடுத்து ஒரே ஆசீர்வதிச்சா இந்த ஜனத்தை நான் தேடி கண்டுபிடிக்கணும். அப்புறம் அவரு தேடி வரணும். ஐயோ கொடுத்தனே எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொல்லி அவரு தேடுற மாதிரி. அதனால்தான் ஆண்டவர் ஒரு நாள் நம்மளோட வாழ்க்கையில அந்த மாதிரி அவருக்கு தெரியும் எது நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும், எதை கொடுத்தால் இவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துல வளர்றதுக்கும் பிரயோஜனமா இருக்குமோ அதை தான் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் செய்கிறவராக இருக்கு. அப்ப அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும்,
அனுமதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்ப சில காலங்கள் காத்திரும் சொன்னா ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கும் போது அவர் நாம நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மிகவும் அதிகமாக தான் அவர் கிரியை செய்வார். நீங்க வாசிங்க எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமென் என்று சொல்லி அப்போஸ்தலன் பார்ப்ப நம்ம வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே தான் ஆண்டவர் கிரியை செய்வா. அப்ப நம்ம ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது, லிமிட் பண்ணக்கூடாது. நம்ம ஆண்டவரை ஒரு நாளும் கட்டாயப்படுத்தக்கூடாது. நம்மளுடைய தேவைகளை தேவ சமூகத்துல சொல்லிவிட்டு, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய பிரியத்தின்படி இந்த காரியத்துல என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தரும் என்று சொல்லும் போது அங்கே தேவன் நமக்கு என்ன பண்ணுகிறார், அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னும் நீங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல 14-15 வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும் போது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுத்து நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவரை ஒரு நாளும் கட்டாயப்படுத்தக்கூடாது. வருந்தி நாம் கேட்க வேண்டும். நாம் ஜெபத்துல ஒரு நாளும் சோர்ந்து போய் விடக்கூடாதுங்க. நம்ம கேட்கறதுல ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது. அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு சோர்வை ஆண்டவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார். இவ்வளவு நாட்கள் நான் ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல, என் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல, ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியல என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறது, ஒரு சோர்வு, ஒரு ஜெபத்தில் ஒரு சோர்வை பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு நாளும் நம்ம சோர்ந்து போகவே கூடாது. நாம் ஜெபிக்க வேண்டும். ஆசீர்வதிப்பது என்பது அவருடைய பிரியம், அவருடைய சித்தம். அவர் அதற்கென்ற ஒரு காலகட்டத்தை தேவன் வைத்து அந்த காலகட்டத்தில் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் வருந்தி கேட்பது என்பது நம்ம அதை இடைவிடாமல் நம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற, ஓயாமல் நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். சாமுவேலுடைய அனுபவங்கள், மோசேயோட அனுபவங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஓயாமல் கெஞ்சி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக நாம் பார்க்க முடிகிறது. அதே போல நம்மளுடைய ஜெப ஜீவிதம் அப்படியாக இருக்க வேண்டும். வருந்தி கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது. ஒரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு நாம் ஒருவேளை நீங்க சோர்ந்து அசந்து போயிட்டீங்க, எவ்வளவுதான் கேட்கறது, எனக்கே கேட்கவே கூச்சமா இருக்குன்னா ஒரே காரியத்தை பண்ணுங்க. தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். ஒரே வார்த்தை, ஜெபமே வேணாம். உங்க தேவைகளை நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த காரியத்துக்காண்டி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரத்தை மாத்திரம் நீங்க ஏறெடுத்திருந்தீங்கன்னா அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் அழகா செஞ்சு முடிச்சிருவாரு. இவ்வளவு பலவீனங்கள், இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பாடுகள் மத்தியிலும் அவனின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறானே என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அங்கே தேவன் நம்மளோட வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். 50ஆம் சங்கீதமோ 51ஆம் சங்கீதத்திலும் ஆபத்து காலத்துல நீ என்ன பண்ண வேண்டும், 50 எடுத்துக்கொள்ளுங்க. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அதே அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிங்க. பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட பிள்ளைகள், அதுதான் அங்க பலியினாலே தேவனோடு உடன்படிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி. நீங்க 14வது வசனத்தை கூட வாசிங்க. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு
உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி நீ கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பார், நீ அவரை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்ப ஸ்தோத்திர பலியிட்டு நாம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு அவரோடு நாம் பலியினால உடன்படிக்கை பண்ணக்கூடிய பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆபத்து காலத்துல அவர்களுக்கு ஏற்ற துணையும் சகாயத்தையும் தேவன் என்ன பண்ணுகிறார், அனுப்பி கொடுக்கிறவராக இருக்கு. அதனால நம்ம ஒருவேளை நாம் ஜெபித்து சோர்ந்து போனோம் என்றால் ஜெபத்தை தூக்கி போட்டுட்டு ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருந்து அவரை துதிக்கிறத மாத்த நீங்க செஞ்சா போதும். ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்துக்காக நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி இந்த காரியத்துக்காக தேவனே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீங்கன்னா அந்த காரியத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்வாருங்க. அதெல்லாம் அவருடைய சித்தத்தின்படி தேவன் காரியங்களை செய்கிறவராக இருப்பார். அதனால ஒரு நாளும் ஆண்டவரை நம்ம கட்டாயப்படுத்தவே கூடாது. இப்படிதான் வேணும், இந்த மாதிரிதான் வேணும், எனக்கு இப்பவே வேணும் என்று சொல்லி நம்ம கட்டாயப்பட்டு நம்மளுடைய தேவைகளை சொல்லிவிட்டு உம்முடைய பிரியத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி நீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அப்படி ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்க ஏசாயா 36 37 அதிகாரத்தெல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு கொள்ளுங்க. அங்க எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக சன்னகரிப் என்ன பண்ண, யூதா தேசத்துக்கு விரோதமாக சன்னகரிப் அசீரியா ராஜா தன் படையெல்லாம் அனுப்பி வைத்திருப்பான். படையெல்லாம் அனுப்பி வைத்து அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்கும்போது அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. சோர்ந்து போய் அங்க ராஜாட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் அந்த ஜனங்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் போது எசேக்கியேல் ராஜா என்ன பண்ணுவான், தீர்க்கதரிசி ஏசாயாட்ட போய் இந்த காரியத்தை எல்லாம் சொல்லி சொல்லுங்க என்று சொல்லி அவன் ஆட்களை அனுப்புவான். அப்ப அவங்க எசேக்கியேல் ராஜா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை 37 அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிங்க. இவர்கள் அவனை நோக்கி, அதாவது இந்த எசேக்கியா அனுப்பப்பட்ட அந்த தூதர்கள் ஏசாயாவை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரை நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை என்று சொல்லி அவன் ஒவ்வொரு காரியங்களை ஜீவனுள்ள தேவனை அந்த ராஜா என்ன பண்ணுகிறான், அந்த ஜனங்கள் நிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா எல்லா காரியங்களையும் சொல்லி அனுப்புவான். அப்ப ஏசாயா சொல்லும் போது இதை எல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மறுபடி கொடுக்க ஆரம்பிப்ப, எல்லாவற்றையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஒரே ஒரு செய்தி நான் அனுப்பினால் போதும் அந்த சன்னகரிப் அந்த படம் முழுவதும் என்ன பண்ணும், பின்னிட்டு போவார்கள் என்று சொல்லி ஏசாயா அவர்களை நோக்கி தூசித்ததும் வார்த்தைகளினாலே பயப்படாதே, இதோ ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்துல பட்டயத்தால் விழப்படும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்க என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அனுப்புகிறான். ஒரே ஒரு செய்தி, அங்க முழு படையும் சூழ அவங்க பாளையம் விட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். உடனே நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், சுற்றிலும் அந்த படை என்ன சூழ்ந்து கொண்டிருக்கிறது, சுற்றிலும் படைகள் சூழ்ந்து கொண்டிருக்கும் போது தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக சில மனிதர்களை எழுப்புவார், சில ராஜாக்களை அனுப்புவார்கள் என்று சொல்லி ஒருவேளை எசேக்கியா ராஜா எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் செஞ்ச காரியம் ஒரே ஒரு செய்தி தான் அனுப்பினார். அதனால நம்ம தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது அவருடைய சித்தத்துக்கு விட்டணும். சூழ்நிலைகளை பார்த்து நம்ம ஒரு நாளும் பயந்து விடக்கூடாது. சூழ்நிலைகள் மோசமாக தான் இருந்து கொண்டிருக்கும், ஆனால் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம் அது சைலண்டா இருக்கும். நடக்கிறது வைலண்டா இருக்கும், ஆண்டவருடைய காரியம் ஆமா இப்பெல்லாம் சொன்னாதான் உங்களை அட்ராக்ட் பண்ண முடியும். நடக்கக்கூடிய சம்பவங்கள் வைலண்டா இருக்கு, ஆனா ஆண்டவர் சைலண்டா ஒரே ஒரு செய்தி தான், ஒரே ஒரு செய்தியை அனுப்பி அவன் எசேக்கியா ராஜாக்குள்ள ஒரு பலனை கொண்டு வர. முதலாவது அவன் எழுந்து நிமிர்ந்து விசுவாசத்துல நிக்க முடியாத தேவன் கிரியை செய்வாருங்க. முதல் நம்ம விசுவாசத்தை பெருக்க முடியாத தேவன் உடனே சூழ்நிலைகளை மாற்றிப்பட மாட்டாரு. நமக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை செய்யக்கூடிய காரியம் பயங்கரமா இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக உணர்ந்து கொள்ளும்படியாக முதல்ல நமக்குள்ள என்ன பண்ணுவாரு, விசுவாசத்தை போடும்படியாக வார்த்தைகளை தேவன் அனுப்பி கொடுப்பார். வசனத்தின் மூலம் தேவன் நம்மளோட பேச ஆரம்பிப்பார். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட நாம் அந்த விசுவாசத்துல வளர 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 ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்கள் பயங்கரமா இருக்கும்.
அதுவரையும் அங்க பிரச்சனை மேல மேல எழும்பிக்கிட்டே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா 37ஆம் அதிகாரத்துல 36வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியன் பாளையத்தில் 1,09,000 பேரை சங்கரித்தான். 1,85,000 சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது செத்த பிரேதங்களாய் அப்பொழுது அந்த சனகரிப்பு அந்த அசீரிய ராஜா என்ன பண்ணா, அவன் பின்னிட்டு அவன் திரும்பி ஓட ஆரம்பிக்கிறான். ஓடும் போது அவனுடைய கோயிலுக்குள்ள விக்கிரக கோயிலுக்குள்ள போகும்போது அவனுடைய பிள்ளைங்களை அவனை கொலை பண்ணி போடுவாங்க. நீ தேவையில்லாத நீ தொட்டா கெட்ட, தேவையில்லாத இடத்த போய் நீ தேவ ஜனத்துக்கு விரோதமாக நீ எழும்பினா உன்னுடைய கதை அதோட முடிஞ்சு. ஆனா அங்க பிரச்சனை வந்து அவன் நீங்க 36ஆம் அதிகாரத்தெல்லாம் வாசி பார்த்தீங்கன்னா அவ்வளவு வார்த்தைகள், அந்த கேட்கக்கூடிய ஜனங்கள் நடுங்கத்தக்கதாக அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அவ்வளவு வார்த்தைகள் விரோதமா பேசும்போதும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறப்பா என்று சொல்லி ஆண்டவர் சைலண்டா இருந்து காரியங்கள் எல்லாம் முடிச்சு ஒரே ஒரு தூதனை கொண்டு முழு சேனையும் தேவன் அந்த அழிச்சு போடுறாருங்க. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் தேவ சித்தத்துக்கு விட்டு கொடுத்து நாம் செபிக்கும் போது தேவ பிரிய நம்மளுடைய வாழ்க்கையில காரியங்களை நடப்பிக்க முடியாத நாம் அனுமதிக்கும் போது அவருடைய பிரியத்தின்படி செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமா என்ன பண்ணுவார், அவர் கிரியை செய்வாருங்க. அதனால ஒரு நாளும் ஆண்டவரை லிமிட் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு நாளும் இது இப்படிதான் வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தவே பட வருந்தி கேளுங்க. கட்டாயங்கிறது வேற, வருந்துங்கிறது வேற. வருந்துங்கிறது வந்து நம்ம தேவ சமூகத்தில் அடிக்கடி போய் நீங்க லூக்கா 18ஆம் அதிகாரத்துல வாசிங்கன்னா அங்க சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஏழை விதவை காரியத்தை குறித்து அங்க ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய காரியத்தில் ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து பதில் செய்யாமல் இருப்பாரா, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுற காரியத்துல அவர் பொறுமை உள்ளவராக இருந்து பதில் செய்ய கண்டிப்பாய் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு நாளும் தேவ சித்தத்துக்கு விரோதமாக நீங்க வந்து ஜெபிக்காதீங்க. அவர் அனுமதிங்க. அவருடைய பிரியத்தின்படி நம்மளோட வாழ்க்கையில காரியங்களை செய்யும்படியாக நீங்க அனுமதிங்க. அந்த லூக்கா 11ஆம் அதிகாரத்தை நீங்க போய் வீட்டுல வாசிச்சு கொள்ளுங்க. அந்த மனுஷன் போய் மூணு மீன் அவன் கடனா கேட்பான். வந்திருக்கிற என் சிநேகிதனுக்கு வைக்கும்படியாக 3 மீன் எனக்கு நீ கடனாய் தர வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது அவன் வருந்தி கேட்டது நிமித்தம் அவன் என்ன பண்ணுவான், அவன் கேட்டது மாத்திரம் அவனுடைய தேவைகள் எல்லாம் அவனுக்கு சந்திக்கிறவனாக காணப்பட்டான். அவன் என்ன கொடுத்தான் ஏது கொடுத்தான்னு நமக்கு தெரியும். ஆனால் வசனம் அழகாக சொல்லுகிறது. வாசிங்க அந்த வசனத்தை. 6வது வசனம். 6வது வசனம். வழிபிரமா வந்திருக்கிறான், அவன் முன் வைப்பதற்கு ஒன்றுமில்லை, 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவன் இப்ப பிரதித்திரமாக அடுத்த வசனம், பின்பு தனக்கு சிநேகனாய் இருந்த நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் வருந்தி கேட்டுக்கொண்டது நிமித்தமாக எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுதாங்க ஆண்டவருடைய சித்தம். அவனுடைய கடன், அவனுடைய இந்த சூழ்நிலையை சந்திப்பது மாத்திரம் ஆண்டவர் பிள்ளையோட வாழ்க்கையில காரியத்தை செய்யும் போது அட் பிரசன்ட் உள்ள காரியங்களை மாத்திரம் செய்வது ஆண்டோடைய சித்தமாக இருக்கு. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சார்னா எதிர்காலத்தை எல்லாம் மனசுல வச்சு ஒரு செயலை தொடங்கிட்டார்னா அது ஒரு நாளும் நிக்கவே நிக்காது. ஒரு செயலை ஆண்டவர் தொடங்கிட்டான்னா, ஆமா சில பேர்லாம் கற்பத்தையும் கணிக்காண்டி ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நான் ஸ்டாப்பா இருக்கும். நான் ஸ்டாப்பா அவங்க பிள்ளைங்க அவங்க வாழ்க்கையில போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு தேவன் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிக்கானா. காரியத்தை தொடங்குவது அவருடைய சித்தத்தின்படி நாம் விட்டு கொடுத்தோம் என்றால் தொடங்கின தேவன் அது எதிர்காலம் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கும்படியாக அந்த காரியங்கள் எல்லாம் கத்தர் அப்படி. அதனாலதான் வேதம் சொல் நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று சொன்னா பனைமரம் ஒரே நாள்ல வளராது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் வளரும். வளர 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 நல்லா அது அடியில வந்து வேர் போயிட்டே இருக்கு.
இருக்கும். அதனால்தான் எப்பேற்பட்ட வனாந்தரமா இருந்தாலும் அதுக்கு தண்ணீர் கிடைச்சு அதன் காலங்களில் அது கனி கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அப்ப ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் அப்படிதான் அவர்கள் வளர்கிறவர்களாக இருப்பார்கள். அதனால தேவ சித்தத்துக்கு அவருடைய பிரியத்துக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? விட்டு கொடுத்து நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அடுத்து அந்த லூக்கா நீங்க 11ஆம் அதிகாரத்துல வாசிங்கன்னா எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுப்பதை நான் வாசிக்கணும். 11ல இருந்து வாசிங்க 13 வரைக்கும். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானோ? அல்லது முட்டையை கேட்டால் அவர்களுக்கு தேளை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் இங்க தேவ சமூகத்தில் நாம் இதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்க சொல்லுகிறத நாம் பார்க்க முடிகிறது. நீங்க நீங்க பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவினர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி அப்ப நாம் தேவ சமூகத்துல போய் நம்முடைய தேவைகள், இந்த உலக பிரகாரமான தேவைகளுக்காக மாத்திரம் நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. நாம் தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது எப்பொழுதும் தேவனுக்குரியவைகளை கேட்டு நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எதை கேட்டு நாம் ஜெபிக்க வேண்டும்? தேவனுக்குரியவைகளை நாம் கேட்க வேண்டும். நம்மளுடைய தேவைகளை மாத்திரம். இன்னைக்கு அநேகருடைய ஜெபம் எப்படியாக இருக்கிறது? இந்த உலக பிரகாரமான தேவைகளை மாத்திரம் முன்வைத்து ஜெபிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆண்டவர் அதை விரும்புறதே இல்லைங்க. எனக்கு காரத்தாரும் அதைத்தாரும் வேலையைத்தாரும் அதைத்தாரும் இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைங்க ஜெபிக்கிற ஜெபம். இதெல்லாம் சண்டே ஸ்கூல் ஜெபம் தான். நம்ம சண்டே ஸ்கூல் படிக்கிறோமா பைபிள் காலேஜ் படிக்கிறோமா? ரெண்டும் கட்டான். நான் சண்டே ஸ்கூல்லையும் கிடையாது, பைபிள் காலேஜ்லையும் கிடையாது. ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு எப்போதும். நாம் தேவ சமூகத்தில் நல்லா வளர்ந்திருக்கிற பிள்ளைகள் தேவனுடைய குணாதிசயங்களை புரிந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் சங்கீதம் 39 உங்க வாயிலிருந்து சொல் பிறவாக்கு முன்பதாகவே தேவன் அதை அறிந்திருக்கார். நம்ம இதை தான் நம்ம கேட்டுதான் கொடுக்கணுங்கிறது தேவனுக்கு ஒரு நாளும் கட்டாயம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம தேவனுக்குரியவைகளை நாம் தேடுகிற பிள்ளைகளாக, தேவனை தேடுகிற பிள்ளைகள், நம்முடைய ஜெபத்துல அதிகமாய் நாம் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்னும் எப்படி நாம் அவரை நெருங்கி ஜீவிக்க முடியும், இன்னும் அவரோட கூட எப்படி நாம் நடக்க முடியும் என்று சொல்லி தேவனுக்குரியவர்களும் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் பாக்கி காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம கேட்காமலே தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனா நம்ம தேவைகளை வச்சு 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 நாம் தேவனுக்குரியவைகளை நாம் தேடாமல் விடும். அதனால இங்க ஆண்டவர் சொல்லுவா, அவங்க நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவாப்பா. ஆண்டவர் எதை கொடுக்க விரும்புகிறார் என்றால் அவரிடத்துல உள்ள காரியத்தை தான் தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அவரிடத்துல இருக்கக்கூடிய வல்லமையை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அவரிடத்துல காணப்படுகிற பரிசுத்தத்தை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அவருடைய பராக்கிரமங்களை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அவரிடத்துல காணப்படுகிற அதிகாரத்தை எல்லாம் தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சீஷர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கும் அதிகாரமுடையவர்களாக ஏற்படுத்த முடியாது அவர்களை தெரிந்து கொண்டார். அவர்களை தெரிந்து கொண்ட நோக்கம் என்னன்னா தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்க முடியாக தான் தேவன் விரும்பினார ஒழிய ஏதோ அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாக தேவன் ஒரு நாளும் விரும்பவே இல்லைங்க. நம்மளுடைய ஜெபங்கள் இந்த நாட்களை மாற வேண்டும். நம்மளுடைய தேவைகள் நம்ம எல்லாம் நல்லா நீங்க தேவ சமூகத்துல உட்கார்ந்து தேவனை துதிச்சு பாடி ஆராதிச்சு மகிமைப்படுத்தி நல்ல தேவ பிரசன்னத்துக்குள்ள போய் பரிசுத்தாவில நிரம்பி தேவனை துதிச்சு ஆராதிக்கும் போதே நமக்கு 50 நிமிஷம் 55 நிமிஷம் ஓடிடும். அவ்வளவு நேரம் ஓடிடும். நீங்க நல்லா 2-3 துதிக்க ஆரம்பிச்சு பாட்டு பாடி நீங்க மணியை பார்க்காம நீங்க நல்லா தேவ சமூகத்துல அமர்ந்திருந்தா டைம் போயிட்டே இருக்கும். கடைசியா எந்திரிக்கும் போது ஆண்டவரே என் காரியங்கள் இப்படியா இருக்கு நீங்க பாத்துங்கப்பா, அவ்வளவுதான். இப்படிதான் நம்மளுடைய ஜெபம் இருக்கணும். போய் ஒப்பாரி வச்சு அழுகுறது நல்லதுதான். கண்ணீரின் ஜெபத்துக்கு நான் எதிரி கிடையாது. அழுது ஜெபம் பண்ணுங்க. அதுவே நம்மளுடைய வாழ்க்கையா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் போய் ஒரு நாள் அழுதோம்னா அந்த ஜெபத்திற்கு பதில் வருங்க.
ஓயாம அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா இவளுக்கு வேற வேலையே கிடையாது. நம்ம திட்டுவோம் பார்த்தீங்களா, இவளுக்கு வேலையே கிடையாது, மூக்காலேயே பேசிக்கிட்டு இருப்பான், பொழுதனைக்கு மூக்காலேயே பேசிக்கிட்டு இருப்பான். அந்த மாரி என்ன பண்ணக்கூடாது, தேவசம். ஆனா அண்ணாள் பாருங்க, எத்தனையோ வருஷம் வேதனை, அந்த ஒரு நாள் தான் அழுதா. வருஷம் வருஷம் வந்து தேவ சமூகத்துல தீர்மானத்தை எடுத்தா, ஒரு நாள் அழுதா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அப்படியாப்பட்ட கண்ணீரின் ஜெபமாக நம்மளுடைய ஜெபம் மாறணும் ஒழிய ஓயாம போய் அழுதுட்டு இருக்க கூடாது. ஆனா அதே நேரத்துல தேவ சமூகத்துல போய் அவருடைய வல்லமையும் அவருடைய அபிஷேகத்தையும் அவருடைய பலனையும் கேட்டு நீங்க வந்து செபிக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா தேவன் அதுலதான் அதிகமாய் விரும்புவான். அவன் தன்னை போல, ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரை போல இந்த பூமியில மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவராக இருக்கிறான். அவருடைய சாயல் நம்ம மூலம் வெளிப்படும்படியாக தேவன் விரும்புகிறவராக இருக்கிறாருங்க. நீங்க பெருசா கோடி, நீங்க மாடியா வீடு கட்டி நீங்க கோடியில சம்பாதிச்சு இருக்கணுங்கிறதை காட்டிலும் தன்னுடைய சாயலாக தன்னுடைய பிள்ளைகள் மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டோட விருப்பம் அதிகமாய் காணப்படுகிறது. அவருடைய சாயல் நாம் மாற வேண்டும் என்றால் அவருக்குரியவைகளை, அவரிடத்துல இருக்கிறவைகளை கேட்டு நாம் செபிக்க வேண்டும். அவருடைய வல்லமையும் அவருடைய அபிஷேகத்தையும் கேட்டு நாம் செபிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் அப்படின்னா நமக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். அதனால உங்களை நீங்க வந்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் வாசிங்களா, அந்த 31ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா என்ன பண்ணிருக்கிறாரா, அறிந்திருக்கிறார். நம்ம கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவருக்கு என்ன தெரியும், நம்மளுடைய தேவைகள் என்ன என்பது ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார். நம்ம கேட்டுதான் அவருக்கு தெரிய போயிட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுங்க. எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி இதெல்லாம் யாருடைய ஜெபமா, அஞ்ஞானிகளுடைய ஜெபமா? நீங்க ஞானவான்களா அல்ல அஞ்ஞானிகளா இருக்கீங்களா? ஆண்டவரை குறித்து நமக்கு அறிவு உண்டாயிருந்தால், ஆண்டவரை குறித்து உண்டான ஞானம் நமக்குள்ள உண்டாயிருந்தால், இந்த உலக பிரகாரமான காரியத்துக்காக நாம் ஓயாம அழுது செபிக்க மாட்டோம். அதுவே நம்மளுடைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய ஜெப ஜீவிதத்துல, நம்மளுடைய ஜெப வாழ்க்கையில எந்த காரியத்துக்காக நம்ம அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம்? ஆத்துமா ஆதாயப்படுத்த, ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் ஜெபிக்கிறோமா? தேசங்களுக்காண்டி ஜெபம் பண்றோமா? சபைகளுக்காக ஜெபிக்கிறோமா? ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோமா? மிஷினரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோமா? இல்ல நம்மளுடைய காரியங்களுக்காக மாத்திரம் நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரம் தேவ சமூகத்துல ஜெபிச்சோம் என்றால் இதெல்லாம் அஞ்ஞானிகளுடைய வார்த்தைகள். அதனாலதான் அநேக காரியத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. ஆண்டவர் கேட்டு அவர் அமைதியா, நம்மளே அவர் என்ன பண்ணிடுறோம், அமைதியாக்கிறோம். நம்ம ஜோமணி அவரையும் பேச விடுறதுக்கு அனுமதிக்கிறது கிடையாது. ஜெபத்துல நம்ம போய் உட்காந்து என்ன பண்றோம், நம்ம வாயும் ஓயவே ஓயாது. தொண்டங்கிறதுல முடிய வரை நம்ம வாயு ஓயவே ஓயாது. நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாக கொஞ்ச நேரம் காத்திருக்கணும். நம்ம காரியத்தை சொல்லிட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக ஆண்டவர் நம்மளோட இடைபடும்படியாக, நம்மளோட பேசும்படியாக காத்திருக்கும் போது ஆண்டவர் அந்த காரியத்தை குறித்து தேவன் நம்மளோட இடைபடுகிறவராக. ஆனால் நம்மளுடைய ஜெபம் நம்முடைய தேவைகள் எல்லாம் குறைச்சிட்டு அழிந்து போயிற ஆத்துமாக்களுக்காக, தேசங்களுக்காக, சபைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இதை தேவன் அதிகமாக விரும்புவார். இந்த வார்த்தைகள் ஒண்ணு உங்க உள்ளத்துல இருந்து வெளிப்படும் போது அங்க ஆண்டோடைய சமூகத்துல போய் அது அப்படியே துணிக்கிறதாக காணப்படும். அந்த ஜெபத்தை எல்லாம் கேட்டுட்டு ஆண்டவர் உங்களுடைய, அவதான் ஏற்கனவே சொல்றேன், உன் தேவைகள் எல்லாம் நான் என்ன பண்ணிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன்ட்டாரு. உங்கள் பரமபிதா
இவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிவார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இது வேற யாரும் சொல்லல. ஒருவேளை சீஷர்கள் சொன்னால் கூட அவன் அறியாமையில சொல்றான்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார், உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிவார். உனக்கு என்ன தேவை, உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக உனக்கு என்ன தேவை என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். ஆனால் நம்மளுடைய ஜெபம் எல்லாம் தேவனை தேடக்கூடிய, தேவனுடைய காரியங்கள், அவரிடத்துல இருக்கக்கூடிய காரியங்களை தேடும்படியாக, அவரை போல மாறும்படியாக நம்ம என்ன பண்ண வேண்டும், தேவ சமூகத்துல போய் நம்ம அமர்ந்திருக்கிற பிள்ளைகளா. உண்மையிலேயே ஜெபங்கிறது, நம்மளுடைய ஜெபம் ஆண்டவரை மாத்தாது. நம்ம ஒரு காரியத்தை கேட்டு கேட்டு ஆண்டவர் அந்த காரியத்தை செய்யும்படியாக ஆண்டவருடைய இருதயத்தை நம்மளால மாற்ற முடியாது. ஜெபம் என்பது நாம் தேவ சமூகத்துல அமர்ந்திருக்க அந்த ஜெப ஜீவிதம் அவரை போல நம்மளை மாற்றும். அவருடைய சாயல் நமக்குள்ள வெளிப்படும். அவருக்குள் எப்படி மோசே போய் 40 நாள் அங்க இருக்கும்போது அவருடைய சாயலா தான் அவன் இறங்கி வந்தான். இதுதான் உண்மையான ஜெபம். அவர் நான் உலகத்தில் இருக்கும்போது ஒளியாக இருக்கிறேன், வெளிச்சமா இருக்கிறேன் என்று சொல்றார். அவருடைய முகம் 7 சூரியனை பார்க்கலாம் பிரகாசம் உள்ளது. அதனால திரும்பிய மோசே இறங்கி வரும்போது அவருடைய சாயலோடு அவன் இறங்கி வந்தான். இதுதாங்க உண்மையான ஜெபம். அவருடைய சாயலாக மாற்றுவதுதான் உண்மையான ஜெபம். தேவன் அப்படியாப்பட்ட காரியத்தை அந்த நாட்கள் நம்ம இடத்திலிருந்து இப்ப எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாக, ஆண்டவருடைய குணாதிசயங்களை பெற்றுக்கொள்ள முடியாக, ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ண முடியாக நம்மளுடைய ஜெப ஜீவிதங்கள் மாற வேண்டும். நம்மளுடைய தேவைகளுக்கு மாத்திரம். நீங்க ஏசாயா 58ஆம் அதிகாரத்தை நீங்க போய் வாசிங்கன்னா, எது எனக்கு உகந்த உபவாச ஜெபம் என்று சொல்லி ஆண்டவர் அங்க சொல்லுவார். வாசிங்க. அக்கிரமத்தின் அது மேல உள்ள வசனத்தோட கூட மனுஷன் தன் ஆத்துமாக்களை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல ரெட்டிலும் சாம்பலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ, இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுகிறாய். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணைகளை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிற விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவா எனக்கு உகந்த உபவாசம். அப்ப இதுதான் உபவாசம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல, கட்டுகளை அவிழ்க்க வேண்டும், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்க வேண்டும், நுகத்தடிகள் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்ட விடுதலை ஆக்குறதும் நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் அல்லவா எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லி நம்முடைய காரியங்களுக்காக நாம் போய் தேவ சமூகத்தில் ஜெபிப்பதை பார்க்கலாம். தேசங்களுக்காக, சபைகளுக்காக, ஆத்துமாக்களுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டும், கதறுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இதுதான் அவருக்கு உகந்த உபவாசம். இப்படியாப்பட்ட ஜெபத்தை தான் தேவன் விரும்புகிறவராக, இந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறவரா. பதில் கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளுடைய காரியங்களையும் சேர்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி நீங்க தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அதனால நம்மளுடைய ஜெப ஜீவிதம் இந்த நாட்கள்ல மாற வேண்டும். நம்மளுடைய காரியத்துக்காக மாத்திரம் நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு தேவ சாயலை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவரை போல மாறும்படியாக, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னொன்று, ஆண்டவரை நம்ம கட்டாயப்படுத்தி ஜெபிக்காம வருந்தி நாம் கேட்கலாம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய பிரியத்தின்படி தேவன் நம்மளோட வாழ்க்கையில ஆசீர்வதிக்கும்படியாக, அவருடைய சித்தத்தை தேவன் நம்மளோட வாழ்க்கையில செய்யும்படியாக அவரை நாம் அனுமதிக்க வேண்டும். அவரை அனுமதிக்காத வரைக்கும் அவர் கிரியை செய்ய மாட்டார். உங்களுடைய பர்மிஷனுக்கான ஆண்டவர் வெயிட் பண்ணுவார். நீங்க அவருக்கு இடம் கொடுக்கிற வரைக்கும் அவர் காத்திருப்பார். அதனாலதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில உங்களுடைய பிரியத்தின்படியில, உங்களுடைய சித்தத்தின்படி, தன்னுடைய பிரியத்தின்படி, தன்னுடைய விருப்பத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்காருங்க. இன்னைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில, இனி உள்ள உங்களோட வாழ்க்கையில அந்த மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். ஆசீர்வாதத்தை உங்களோட கண்கள் காணும்படியாக தேவன் கிருபை செய்வார்.